ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இன்றைக்கி ஈவினிங் வந்து அவல் பாசிப்பருப்பு பாயாசம் தான் செய்ய போகிறேன். பாசிப்பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு தென் நெய்யில் வறுத்து குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 2, முந்திரி, திராட்சை இது வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 பவுல் வெல்லம் எடுத்து அது தண்ணியில் போட்டு பாகுப்பதம் தேவையில்லை, ஜஸ்ட் அதை கரைஞ்சாலே போதும். அதை வடிகட்டி வச்சுருக்கேன். அவல் வந்து ஒரு கிளாஸ் அவலுக்கு வந்து 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு இருந்தால் போதும். அவளையும் அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் போட்டு வறுக்க போகிறேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் தான், இதுவும் அவளுமே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவளை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். ரொம்ப வேகணும்னு தேவையில்லை, ஏன்னா அது வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு 2 பெரட்டுந்தும் பால் ஊற்றிக்கலாம். ஸோ பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் விட்டாலே போதும். ஏன்னா அது ஆல்ரெடி மசிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ இது ஊற போட்டதுனால மசிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கூட வந்து 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் ஏலக்காய், தட்டி வச்சுருக்க ஏலக்காய், முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த பருப்பு விழுத போட்ட உடனே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் கெட்டி தட்டுமே. இப்போ இந்த டைமில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 ரூபாய் நெய் பேக்கெட்டு தான், அது ஃபுல்லாகவே நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது போதும், நிறைய நெய்ன்றது தேவையில்லை, திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், பருப்பு போட்டது கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறம் அதுவும் ஒரு 2 நிமிஷம் தான் விட்டேன், எடுத்துடலாம். அவ்வளோதான், மொத்தமாகவே 4 நிமிஷம் தான். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா? இதை வந்து ஆற போடணும். ஏன்னா உடனே வந்து வெள்ளை கரைசலை வந்து இதில் ஊற்றுனா திரிஞ்சு போயிடும். ஏன்னா பால் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா? பாலில் எப்போவுமே வெல்லம் போட்டால் திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து 2த்தையும் நான் ஆற விட்டுக்கிறேன். ஆற விட்டதுக்கப்புறம் தான் 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற டைமில் வந்து நீங்கள் ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஆகிற ஒரு ஐட்டம் தான் இது. ரொம்ப லேட் ஆகாது, சீக்கிரமாக செஞ்சு இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ஐட்டமும் கூட. பாருங்கள், அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பாயசம் என்ன ஸ்டேஜில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி இதில் இருந்தாலே போதும். ஸோ வெல்லம் உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட திரும்பியும் வெல்லத்தை இது பண்ணி கரைச்சி அதை இதில் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான், இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம்.